ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். செயப்பாட்டு வினை பாசிவ் வாய்ஸ். ஒரு செயலை செய்தது யார் என்பது. முக்கியமில்லாத போதும் பாசிவ் வாய்ஸ் பயன்படுகிறது. உதாரணம்: The results will be published next week. முடிவுகள் அடுத்த வாரம் வெளியாகிறது. நாம் பொழுது பாசிவ் வாய்ஸ் பயன்படுத்தவே இண்டிய அவசியம் இல்லை. நியூஸ்பேப்பர்ஸ், டிவி நியூஸ், அஃபிஷியல் லெட்டர்ஸ் இவைகளில் மட்டுமே பாசிவ் வாய்ஸ் வாக்கியங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. டிரான்சிட்டிவ் verb குன்றா வினை. ஒரு வினைச்சொல் வாட், whom, which என்ற கேள்விகளுக்கு பதில் வந்தால் அது குன்றா வினை. இந்த வினை உள்ள வாக்கியத்தை பாசிவ் வாய்ஸ் ஆக மாற்றலாம். உதாரணம்: I write a letter. இதுவரை இங்கிலீஷ் கிராமர் வீடியோ 20. விவரங்களை அட்டதற்கு நன்றி. மறுபடியும் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு வாக்கியங்களை அமைத்து பேசும் பொழுது இந்த விவரங்களில் சரியாக பேச முடியும். இந்த வீடியோவை முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க. இப்பொழுது நாம் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். செயப்பாட்டு வினை பாசிவ் வாய்ஸ். ஒரு செயலை செய்தது யார் என்பது. முக்கியமில்லாத போதும் பாசிவ் வாய்ஸ் பயன்படுகிறது. உதாரணம்: The results will be published next week. முடிவுகள் அடுத்த வாரம் வெளியாகிறது. நாம் பொழுது பாசிவ் வாய்ஸ் பயன்படுத்தவே இண்டிய அவசியம் இல்லை. நியூஸ்பேப்பர்ஸ், டிவி நியூஸ், அஃபிஷியல் லெட்டர்ஸ் இவைகளில் மட்டுமே பாசிவ் வாய்ஸ் வாக்கியங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. டிரான்சிட்டிவ் verb குன்றா வினை. ஒரு வினைச்சொல் வாட், whom, which என்ற கேள்விகளுக்கு பதில் வந்தால் அது குன்றா வினை. இந்த வினை உள்ள வாக்கியத்தை பாசிவ் வாய்ஸ் ஆக மாற்றலாம். உதாரணம்: I write a letter. இதுவரை இங்கிலீஷ் கிராமர் வீடியோ 20. விவரங்களை அட்டதற்கு நன்றி. மறுபடியும் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு வாக்கியங்களை அமைத்து பேசும் பொழுது இந்த விவரங்களில் சரியாக பேச முடியும். இந்த வீடியோவை முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க. இப்பொழுது நாம் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். செயப்பாட்டு வினை பாசிவ் வாய்ஸ். ஒரு செயலை செய்தது யார் என்பது. முக்கியமில்லாத போதும் பாசிவ் வாய்ஸ் பயன்படுகிறது. உதாரணம்: